வணக்கம்ண்ணா. உங்கள் பேர், அப்புறம் நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது? என்னோட பேர் வந்து செந்திவேல்னு சொல்லி, நம்மளோட ஃபார்ம் வந்து எஸ்டிஎஸ் ஃபார்ம்ஸ். கெனல் சரி நேம் வந்து கல்சோடாஸ்ன்னு சொல்லி இருக்குங்க. சரி கொங்குநாட்டான்புது பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குங்க, 7 கிலோமீட்டருங்க. சரிங்க சூரத்தில் வடக்கு வளையம் வந்து வரலாம், சரிங்க இல்லாட்டி பொள்ளாச்சியிலேருந்து இப்படியும் வரலாங்க. சரிங்கண்ணா சரி. இந்த ஃபார்ம் எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கீங்கண்ணா? இது ஃபார்முங்கிறது வந்து இப்போ நாங்கள் ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கிறோம். ஆனால் மீதியெல்லாம் முதல்ல வீட்டில் கோயம்புத்தூரில் தான் இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் பொள்ளாச்சிக்கு. சரிங்கண்ணா சரிங்க லேண்ட் வாங்கி தோப்பை வாங்கி இங்கே அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. சரிங்கண்ணா இது வந்து எந்த 4-5 வருஷமாக வச்சுருக்கிறேன். சரிங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட என்னென்ன ப்ரீடுண்ணா இருக்குது? நம்மகிட்ட இந்தியன் பிரீட்ஸ் மெயினாக சரிங்கண்ணா கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, சரி சரி ராஜபாளையம், சரிங்கண்ணா டேஷ் ஒன்று இருக்குது இங்கிலீஷ் பிரீடில். சரிங்கண்ணா வச்சுருக்கோம். பக் இருக்குது. சரிங்கண்ணா சரிங்க. இது பப்பீஸ் எல்லாம் சேலுக்கு இருக்காங்கண்ணா? பப்பி வந்து டேஷ் மட்டும் இருக்குது. சரிங்கண்ணா. மேல் ஒரு ஃபீமேல் இருக்குது. சரிங்கண்ணா. இது சிப்பிப்பாறை கண்ணியில் வேணாலும் எடுத்துக்கலாம். கன்னி வந்து இப்போதைக்கு இல்லைங்க. லிட்டர்மெண்ட் வந்து ஜனவரியில் தான் மேட் பண்ணுவேன். சரிங்கண்ணா எல்லாம் 2 இந்தியன் சாம்பியன் இருக்குது. சரிங்கண்ணா பிச்சு சரிங்கண்ணா மேட் பண்ணுவேன் நான். சரிங்கண்ணா ராஜபாளையம் வந்து அதுவும் இந்தியன் சாம்பியன் தான். சரிங்க ஜனவரியில் கீட்டுக்கு சரிங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. பிப்ரவரி ஆச்சுன்னா மார்ச்சில் லிட்டர்மெண்ட் ஆகும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா வந்து நாங்கள் வேக்சினேட் பண்ணுறது வந்து 25வது நாளில் வந்து 10க்கு அப்புறம் வந்து ஒரு 21 நாள் கழித்து 7-in-1 சரிங்கண்ணா போடுவோம். இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பார்வை வந்து வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேக்சினே வந்து இப்போ 7-in-1 3 வேக்சின் போட சொல்கிறாங்க. சரிங்கண்ணா அப்படி நம்ம நீங்கள் மினிமம் பப்பி டிபி வேறு யார் எடுத்தாலும் பப்பி டிபி ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க. சரிங்கண்ணா அதுக்கப்புறம் ஒரு 7-in-1 போடுங்க. சரிங்கண்ணா திருப்பி ஒரு இது ரிப்பீட் பண்ணிக்கோங்க 7-in-1. சரிங்கண்ணா இது நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பப்பி டிபி 2 7-in-1 போட்டுருவேன் சரிங்கண்ணா எப்பயுமே. சரி நான் இந்த ரீட்டைன் பண்ணுறேன்னா, இல்லாட்டி நான் கொடுக்குறது வந்து பப்பி டிபி போட்டுருவேன். அப்புறம் ஒரு 7-in-1 போட்டு கையில் கொடுத்துருவேன் சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா பப்பி வாங்க வர்றவங்களுக்கு. சரிங்கண்ணா ஓகே நான் ரீட்டைன் அவங்களுக்கே நான் அதை தான் சொல்லுவேன், 21 நாள் கழிச்சு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் 7-in-1. அதுக்கப்புறம் 45 டேஸ் கழிச்சு ஏஆர்வி ஒன்று போடுங்க. சரிங்கண்ணா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 21 டேஸ் கழிச்சு திருப்பி ஏஆர்வி பூஸ்டர் போட்டுட்டு சரிங்கண்ணா ஒரு 6 மாதம் இதுவே கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்கண்ணா திருப்பி ரிப்பீட் சரி பண்ணோம்னா கரெக்டாக 1 இயர் போகிறோம். அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் போட்டால் போதும். சரிங்கண்ணா 7-in-1 போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் போட்டால் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா அதுவே சரி பண்ணிக்கோங்க. பார்வோ அடல்ட்டுக்குமே வருங்க ஆக்சுவலாக. சரிங்கண்ணா பப்பீஸ்க்கு ஓகேங்கண்ணா மட்டும்தான் இல்லை, அடல்ட்டுக்கு வரும். ஆனால் அதுவே ரிவைவ் ஆகிக்கும். தயிர் சாதம் கொடுத்து இது பண்ணோம்னா அது ரெடி ஆகிடும் சரிங்கண்ணா அடல்ட்டுலாம். ஓகே ஓகே இது வந்து உங்களுக்கு அதுக்கு கம்பல்சரியாக வந்து ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் வெறிநாய்க்கடி ஊசி வந்து நீங்கள் கட்டாயம் போட்டே ஆகணும் ஓகே ஒரு தடவை. ஓகே ஓகேண்ணா அட்லீஸ்ட் அதாவது போடுங்க ஓகேண்ணா. யாராக இருந்தாலும். இது பப்பீஸ் நம்ம எப்படிண்ணா செலக்ட் பண்ணி எடுக்கிறது? இந்த சிப்பிப்பாறை கன்னி இது எல்லாமே பப்பி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே நல்ல நாய்கள் தான் வச்சுருக்காங்க. ஓகேண்ணா அது அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேண்ணா சிப்பி பாறை கலரு அவங்க சில பேருக்கு இந்த இது பருக்கி ரொம்ப பிடிக்கும். ஓகேண்ணா பருக்கி சரி சிப்பி பாறை கலரு. ஓகே சோள நாய்களும் பிடிக்கும் எனக்கு. ஓகே ஓகேண்ணா சாம்ப நாய் இருக்குது, ஓகே சாம்ப கண்ணி இருக்குது. ஓகேண்ணா அவங்களுக்கு நிறைய கலர் இருக்குது. மயிலப்புள்ள இருக்குது. ஓகேண்ணா இப்போ வந்து ட்ரெண்டிங்லாம் போகிறது வந்து கரம்ப கரும்பூச்சி தான் போகுது. ஓகேண்ணா இல்லை, ஓகே அது நிறைய பேர் வாங்குறாங்க. நமக்கு அதில் விருப்பம் இல்லை. ஓகேண்ணா இல்லை, ஓகே நமக்கு இது போதும். ஓகேண்ணா. இதுக்கு ஃபுட்டெல்லாம் என்னென்ன மாதிரி தரணும்ண்ணா? காலையில் ஷோக்கு போகிறவங்களுக்கு மட்டும் 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவோம். சரிங்கண்ணா இது ஏதாவது பெடிகிரி மாதிரி இதில் பெடிகிரி கெபிள்ஸும் பிராண்டமான கெபிள்ஸும் லிவரும் கொடுப்போம். ஓகேண்ணா அப்புறம் திருப்பி சாயந்தரம் வந்து சிக்கன் ரைஸ் போட்டுருவோம். சிக்கன் ரைஸில் இது தயிர் மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். சரிங்க சரிங்க. அப்புறம் இது ஷோ குவாலிட்டி தான் நிறைய வச்சுருக்கீங்களாட்டுங்கண்ணா? ஷோ தான் மேஜராக வந்து ஷோஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. நிறைய இந்தியன் சாம்பியன்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. இது வந்து கல்யாணம் சொன்னீங்க. சரி சரிங்க. செங்கண்ணி இது. சரி இது வந்து ஓகே. சாம்பியன்ஷிப்பு மொத்தம் 2 தான் ஓடி இருக்கா. சாம்பியன் கம்ப்ளீட் பண்ணிட்டா. சரிங்க சரி சரிங்கண்ணா. சரி சரி. இது ஷோக்கு கூட்டு போனால் தனியாக ட்ரெயின் பண்ணணுங்களா? ஆமாம், ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் ஷோக்கு கூட்டு போனீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஓகே அந்த சவுண்டு எல்லாம் நம்ம நேட்டிவ் பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர சென்சிட்டிவ். ஓகே ஓகே சவுண்ட் சென்சிட்டிவ் பயங்கரமாக இருக்கும். சரிங்கண்ணா பயப்படுவோம். டாக்ஸ் பயப்படும். சரிங்க பிரீடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் அந்த சவுண்டுக்குலாம். சரிங்கண்ணா நேட்டிவ் பிரீட்ஸ் மட்டும் பயங்கர சென்சிட்டிவ்ங்கிறதுனால அது கொஞ்சம் பயம் இருக்கும். அப்புறம் போக போக பழகிக்குவாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஷோஸ் ரிங்கில்.
ஓகேண்ணா பண்ணணும் அவங்களுக்கே தெரியும். ஓகேண்ணா ஓகேண்ணா. போகும்போது நான் அடுத்து இந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன கலருங்கண்ணா இது? இது வந்து பருக்கின்னு சொல்லுவாங்க. சரி சரி பருக்கிலேயே வந்து பால் பருக்கி இருக்கு, மஞ்சள் பருக்கி இருக்கு, சரிங்கண்ணா சரி பருக்கி இருக்கு. சரி அது மஞ்சள் பருக்கியும் இல்லாமல் செம்பருக்கியும் இல்லாமல் ரெண்டு கலந்த கலர்ல இருக்கான். சரிங்கண்ணா வந்து லிட்டர்மெண்ட் எல்லாமே நல்லா வந்தது. இது என்னோட இதுல வந்து 2 பொட்டை குட்டி வந்து 2ம் இது பருக்கி குட்டி செமையா வந்திருக்கு. சரிங்கண்ணா ஒன்று இவன் வந்து எப்படின்னா பிறக்கும்போதே பருக்கியாவே பிறந்தான். கண்ணியே வந்து பருக்கியா மாறும். சரிங்கண்ணா சரிங்க. கண்ணி என்னதான் கன்னி குட்டியா இருந்தாலுமே அது பருக்கியா மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஓகேண்ணா. அப்படி கன்னி குட்டின்னு நாங்க நினைச்ச குட்டி வந்து பருக்கியா மாறிடுச்சு. அவன் அப்படியே அப்பா மாதிரியா வந்திருக்கிறான். சரிங்கண்ணா. ஒரு குட்டி வந்து பிறக்கும்போதே அப்பன மாதிரியா வந்து பருக்கியாவே பிறந்துச்சு. சரிங்கண்ணா. கலரு மார்க்கிங் எல்லாமே அப்பன மாதிரியா தான் இருப்பான். சரிங்கண்ணா. பூவால் வரும். இவன்கிட்ட பூவால் இருந்தது. அதை கேஜில் அடிச்சு வால் கட்டாயிருச்சு. ஓகே ஓகேங்கண்ணா. பூ ஓகே ஓகேண்ணா. இவனோட இதில் இப்போ பூவால் வரும், டைமாக வரும். ஓகேங்கண்ணா. இப்போ இதுக்கு சேராக்கு எவ்வளோ வயசுங்கண்ணா ஆச்சு? இவனுக்கு 5 வயசு ஆச்சு. 32 இன்ச்சு இருக்கிறான். சரிங்கண்ணா. வந்து சிவசுத்தி இனி நாள் திருத்தம் ஆகிக்கிட்டே இருக்குது. உடஞ்சி திருத்தம் ஆகுது. ஓகே. ஹெட் சைஸ்லாம் பார்த்தா முதல்ல பெருசாக இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. அப்படியே சுருங்கி நீளமாக இதாக. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே சிவசுத்வனால லைனேஜ்? சிவாவோட லைனேஜ் தான், சிவசுத்தோட லைனேஜ் தான். ஓகே ஓகேண்ணா. மேல்ஸ் வந்து ஸ்டட்டுக்கு அவைலபிள் இருக்கும்? ஓகே ஓகேங்கண்ணா. நான் அடுத்து இது என்ன டாக்ண்ணா? இன்னும் வந்து அசுரன் கோம்பனை. ஓகே ஓகேண்ணா. இந்தியன் சாம்பியன். இந்தியன் சாம்பியன். ஓகேண்ணா. இது வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் வால் அமைப்பு வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல். ஓகே ஓகே. இது ஒரு செவல கலர் தான். சரிங்கண்ணா. கொஞ்சம் செவலையிலேயே டார்க்கா இருப்பான். இங்கே ரத்த செவலையும் சரிங்கண்ணா. ரெட் வைன் அது இங்கிலீஷ்ல. அதுவும் நல்ல கலர் தான். சரிங்கண்ணா. கலர்லயே வரும். ஓகே வரும். இந்த சிவப்பு வந்து கம்மியா வரும். ஓகே ஓகேண்ணா. இது லிட்டர்மெண்ட்டும் கிடைக்குமாங்கண்ணா இதோட? லிட்டர்மெண்ட் இந்த மாச கடைசியில் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இந்தியன் சாம்பியன் தான் இது மேட் பண்ணவே நம்ம தம்பியோட நாயில தான் மேட் பண்ணியிருக்கோம். பொட்டை நாய் வந்து இதில் இருக்குது, சேலத்தில் இருக்குது. ஓகேங்கண்ணா. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள இந்த மாதம் கடைசிக்குள்ள அது லிட்டர் ஆவா. ஓகேண்ணா. அவரும் இந்தியன் சாம்பியன் தான். ஓகே ஓகேண்ணா. இது பப்பீஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து தான் தந்துட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங்? ஃபாதர் மதர் லைனேஜ் இது வந்து சாம்பியன் லைனேஜாக இருந்ததுன்னா 25K. ஓகே ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 23K. ஓகே ஓகேங்கண்ணா. இல்லை வித்தவுட் கேசியிலனா மேக் பண்ணிட்டு பண்ணோம்னா ஒரு சைடு சாம்பியன் லைனேஜ் இருக்குது. ஃபாதரோ மதரோ சாம்பியன் லைனேஜில் இருந்ததுன்னா 20K கொடுப்போம். ஓகேங்கண்ணா. ஓகே ஓகே. ஃபீமேலும் வந்து 18K கொடுப்போம். ஓகேங்கண்ணா. ஓகே. நான் அடுத்து இவங்க ராஜபாளையம் டாக் தான். ராஜபாளையம். ஓகே ஓகேண்ணா. பேர் வந்து வள்ளி. ஓகேங்கண்ணா. இந்தியன் சாம்பியன் தான். ஓகே ஓகேண்ணா. மதர் வந்து அந்த கேஜில் இருக்குது. ஓகேண்ணா. ஓன் ப்ரீடாண்ணா? ஓன் ப்ரீடு. ஓ, ட்ரைனிங் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கண்ணா? தனியாக ட்ரைனர் இருக்காங்களா இல்லை? ட்ரைனர்லாம் தம்பி தான் ட்ரைன் பண்ணிக்கலாம். ஓ, தம்பியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா. ஓகே. ஷோஸ் வந்து எப்படி அப்படின்னா நம்மளோட டாக் வந்து ஃபஸ்ட்டு கேசிஐ சர்டிஃபைடாக இருக்கணும். ஓகே ஓகேங்கண்ணா. கேசிஐ சர்டிஃபைட்னா கேசிஐ ஷோஸ் வந்து மேஜராக நடக்கும். ஓகேங்கண்ணா. எங்கே நடக்கும்னா சென்னையில் நடக்கும். சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு ஊட்டி, கொடைக்கானல், சேலம், ஓகேங்கண்ணா. டெல்டான்னு சொல்லி திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்கண்ணா. அப்புறம் மதுரை ஷோ. ஓகேங்கண்ணா. சேலம் சொல்லிட்டு இது அது அதர் ஸ்டேட், அதை விடுங்க. சரிங்க. ஸ்டேட்லன்னு பார்த்தா இதுதான். ஓகே ஓகே. ஓகேங்கண்ணா. இந்தியன் பிரீட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா மதுரை தான். ஓகேங்கண்ணா. ஓகே. நிறைய நல்ல நல்ல நாய்கள் பார்க்கலாம். சரிங்க. சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. சிபி பாளையம் ஆகட்டும், ராஜபாளையம் ஆகட்டும், நல்ல நிறைய நாய்கள் வரும். சரிங்க. அதில் மதுரை ஷோக்கு. ஓகே. கொஞ்சம் கொடைக்கானலுக்குமே நிறைய டாக்ஸ் வரும். ஓகேங்கண்ணா. இது இப்போ எவ்வளோ வயசு ஆச்சுங்கண்ணா இந்த இடம்? 2 வயசு ஆச்சு. சரி சரிங்கண்ணா. இப்போ எவ்வளோ வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணீங்கண்ணா? இதா இவ்வளோ ட்ரெயின் பண்ணி 6 monthsலேருந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே ஓகேங்கண்ணா. இருந்து ஓட ஆரம்பிச்சா. ஓகேங்கண்ணா. ஓடிட்டு தான் இருக்கிறா. சரிங்கண்ணா. இதுக்கு ஃபுட்டெல்லாம் எப்படிங்கண்ணா? இது எல்லாமே அதான் என்னண்ணே, அப்போ ஷோ டாக்ஸ் அப்படின்னா காலையில் லிவர் கொடுப்போம். சரிங்கண்ணா. கெபிள்ஸ் கொடுப்போம். ஓகே ஓகே.
லிவர் கபிள்ஸ் கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. மித்த டாக்ஸ் கொடுக்குற மாதிரி தான், சிக்கன் ரைஸ் வித் தயிர். ஓகே ஓகேண்ணா. நான் அடுத்து இது சிப்பி பாரடாங்கண்ணா. இது சிப்பி பாறை. ஓகே. இந்தியன் இந்தியன் சாம்பியன். ஓகே ஓகேண்ணா. சிவசுத்த லைனேஜ் தான். சிவசுத்தண்ணா. நாங்கள் அடல்ட்டாக தான் கொண்டு வந்தோம், 1.5 வயசில் கொண்டு வந்தோம். சரி சரிங்கண்ணா. ரொம்ப அஃபெக்ஷனேட் தான். ஓகே ஓகே. கூடயே இருக்கணும்னு நினைப்பா. சரி சரிங்கண்ணா. இது அடல்ட்டாக கொண்டு வரும்போது உங்களுக்கு செட் ஆயிடுச்சு இல்லைங்களாண்ணா? செட் ஆயிடுச்சு. ஓகே ஓகேண்ணா. தொந்தரவு பண்ண மாட்டா, சண்டைக்கு போக மாட்டா. சரி சரிங்கண்ணா. நல்ல ஒரு கேரக்டர். ஓகேங்க. சண்டைக்கு போகாத ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே ஓகே. இவன் பேர் தங்கப்பாண்டி, சாம்பாடாயி. சரி சரிங்கண்ணா. என்னோட கலரு. சரிங்கண்ணா. இது சிவசுத்தண்ணா லைனேஜாங்கண்ணா? சரி சரி. அடல்ட்டாக தான் கொண்டு வந்தோம். சரி சரிங்கண்ணா. நான் 6 மாதம் குட்டியில் பார்த்தேன் சரிங்கண்ணா. சிவாட்ட. அதுக்கப்புறம் சிவா தான் வச்சிருந்தாப்புல, அதுக்கப்புறம் கொடுத்துட்டாப்புல. சரி. அப்புறம் திருப்பி நம்மகிட்ட வரணுன்ற இருந்தது. ஓகே. திருப்பி போய் நான் பிடிச்சிட்டு வந்தேன். சரிங்கண்ணா. இது 2 வயசுல வந்தான். சரிங்கண்ணா. இது ஸ்டட் பண்ணிக்கலாங்களாண்ணா? இந்த மேலில் ஸ்டட் பண்ணலாங்களா? ஓகே ஓகே. இருக்கிற மேல் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓ சரிங்கண்ணா. ஸ்டட்டிங்க்கெலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கண்ணா? 10K சார்ஜ் பண்ணுறேன். 10 டைம்ஸ் வந்து இது பண்ண மாட்டேன். சரி சரி. மட்டும் நிறைய பப்பி நிற்கும் சமயத்தில். சரிங்கண்ணா. அதுக்கு சேர்த்து இதையும் பார்க்குறதுங்கிறது சிரமம். ஓகே ஓகே. எடுத்துகிட்டு போனான்னா பப்பி டைம்ஸ் நான் பேச மாட்டேன். கேஷுக்கு தான் மேட் பண்ணுவேன் நானுமே. சரிங்கண்ணா. ஏன்னா நல்ல பப்பி அப்படின்னு சொல்லி நமக்கே சமயத்தில் ஃபீல் ஆகும். சரி சரி. எடுக்கிறது எதுக்கு எது அவங்கவுங்க இதுக்கு பிடிச்ச குட்டியை அவங்க வச்சுக்கிட்டுமே. சரிங்கண்ணா. ஓகே. இது டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் என்ன எல்லாம்? டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. மேக்ஸிமம் நேரம் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்கண்ணா. மேக்ஸிமம் நம்மகிட்ட கொடுக்குறது டிரான்ஸ்போர்ட்டு. இந்த தடவை லிட்டர்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து தான் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படிங்களா? சரிங்க. சரி சரிங்கண்ணா. இதுக்கு இப்போ எவ்வளோ வயசாச்சுங்கண்ணா? இவனுக்கு 3 வயசு. சரி சரி. 1.5 வயசுல வந்தான். 1 வருஷமா இருக்கான் நம்ம கூட. ஓகேங்கண்ணா. பயங்கரமான சேட்டக்காரி. ஓகேண்ணா. கொஞ்சம் அசந்தமாக கடிச்சு வைப்பா. ஓகே ஓகே ஓகேண்ணா. இவனும் KCI சர்டிஃபைடு தான். ஓகேங்கண்ணா. இனி நம்ம அப்படி ஒன்றும் வெளியே கொண்டு போய் மேட் பண்ணல. 28 இருக்கிறா. இனிமேல் வெளியே கொண்டு போய் மேட் பண்ணலான்றது. ஏன்னா 2 லிட்டர் மட்டும் பார்த்தாச்சு. சரிங்கண்ணா. நம்மகிட்ட உள்ளதே மேட் பண்ணி ஓகே ஓகேண்ணா. எப்படி வருது அப்படின்னு. ஓகேங்கண்ணா. நல்லா ப்ரொடியூசர் தான் இவங்களுமே. ஓகேங்கண்ணா. இப்போது ரிட்டைர்மெண்ட்டில் எவ்வளோ பப்பீஸ் இருக்குண்ணா? இது மினிமம் 7 பப்பீஸ் த்ரோ பண்ணுறோம். ஓகே ஓகேங்கண்ணா. ஒரு லிட்டர்மெண்ட்ல. ஓகேங்கண்ணா. பப்பீஸ் நல்லா ஹைட்டாக வருது. இவளோட ஹைட் வந்துருது. மினிமம் இவளோட ஹைட் வந்துருது. சரி சரிங்கண்ணா. சேரால போட்டுருக்குறோம். அதில் 2 தடவை சேரால தான் போட்டேன். சரி சரிங்கண்ணா. பப்பீஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக வந்தது. நல்ல குவாலிட்டியாக வந்துருது. ஓகே ஓகேங்கண்ணா. 1 இன்ச்சு கட்டையாக இருந்தான். ஓடி வந்தான்னா 2 ஒரே சைஸில் தெரியும். சரி சரிங்கண்ணா. பாடி பயங்கரமாக அவங்க அப்பையும் பாடி. ஓகே ஓகே ஓகேண்ணா. 5.5 மாதம் குட்டியாக தான் கொடுத்தேன். சரிங்கண்ணா. சாம்பகன்னிக்கு வந்தாங்க. சரிங்கண்ணா. அந்த குட்டியோட வால் அடிபட்டுருச்சு. அப்புறம் அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி சரிங்கண்ணா. சரி ரைட்டு. அப்புறம் ஏதாவது கொடுங்க அப்படின்னாங்க. அதாவது விட்டேன். பிடிச்சிருந்தது. சரி இது எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. சரி சரிங்கண்ணா. ம் ஓகேண்ணா. இது கன்னி நாய் இல்லையாங்கண்ணா? இது கன்னி. இதுவும் பிள்ளை கன்னி தான். ஓகே ஓகேண்ணா. இதுவும் சிவாலயம் தான். சரி சரிங்கண்ணா. அண்ணா இப்போ ஒரு சில டாக்ஸ் எல்லாம் பார்த்தா 1.5 வயசு ஆனாலுமே இப்போது ஹீட்டுக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதுக்கு அதான் யூஸ்வலாக வந்து டாக்ஸு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே வந்துடும். சில நாய்கள் மட்டும் வருஷ பூ பூக்கும். சரிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். சரிங்கண்ணா. என்னதான் மெடிசன் கொடுத்தாலுமே வருஷத்துக்கு ஒரு பூ தான் வரும். சரிங்கண்ணா. ஏன்டா நான் காட்டினேன் இல்லையா ஸ்டெஃபின்னு சொல்லி. ஆமாங்கண்ணா. அது 3.5 வயசுல தான் வந்து ஹீட்டுக்கே வந்துச்சு. சரிங்கண்ணா. ஆனால் நான் வந்து அந்த ஹீட்டு மட்டும் கொஞ்சம் தள்ளி போனாலுமே சரிங்க. அடுத்து நம்ம மேட் பண்ணி குட்டி எடுத்த பின்னாடி சரிங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவள் ஹீட்டுக்கு வரா. இப்போ சரி சரி 6 இல்லை 7 மாதத்துக்குள்ளே ஹீட்டுக்கு வந்துடுறா. ரெகுலரைஸ் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா. இப்போ ஹீட்டுக்கு வரணும் அப்படின்னா 1.5 வயசு ஆச்சு இனி வரல அப்படின்னா நீங்கள் பெட் ப்ரொடியூசர் வேணால் கொடுக்கலாம். 10 ml காலையில் 10 ml சாயந்தரம் 10 ml சரிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அதுக்கு ஒரு
4-5 பாட்டிலாவது வேணும். ஓகே ஏன்னா ஓகேங்கண்ணா. அதெல்லாம் ரெகுலராக அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இது கூட மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும். சரிங்கண்ணா. நம்மகிட்ட இருக்கிற சிம்ரன் அந்த சிப்பி பாறை காட்டினல இந்தியன் ஆமாங்கண்ணா. சாம்பியனு, ஆமாங்க. அதுவுமே ஹீட்டு 1.5 வயசு வரைக்கும் வரல. நம்மகிட்ட சரிங்க. வந்து தான் ஹீட்டுக்கு வந்தான். நான் வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணேன், பெட்ரோடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் 19, சாயந்தரம் 19 சரிங்கண்ணா. ஹீட்டுக்கு வந்துட்டா. சரிங்கண்ணா. இப்போ அவளோட ஹீட்டுமே ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஓகேங்கண்ணா. பிரச்சனை இல்லை. அந்த ஃபஸ்ட்டு ஹீட்டு கொஞ்சம் தள்ளி போனாலுமே நீங்கள் இதை கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை வந்துருச்சுன்னா பூத்துருச்சுன்னா நாய் ரெகுலர் ஆயிக்கு. சரிங்கண்ணா. பிரச்சனை இல்லை. ஒரு வயசில் 1.5 வயசில் 2 வயசில் 2.5 வயசில் 3 வயசு அதுக்காண்டி கவலையெல்லாம் போட வேணாம், அது வந்துடும். ஓகேங்கண்ணா. இதை பெட்ரோல் மட்டும் கொடுங்க. ஓகேங்கண்ணா. இல்லை பெட்டிட்டு ஒரு 4-5 பிராண்டு இருக்குது, நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ மேட்டிங் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிதி வச்சா இப்போ குட்டி நிறைய போடுதல் அது எப்படிங்க? எல்லாம் கிடையாது தங்கம். சரிங்கண்ணா. 16வது நாள் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து 16வது நாள். சரிங்கண்ணா. 16வது நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. ஸ்மெல்லு நல்லா நாய்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும். சரி. 16வது நாள் சரிங்கண்ணா. அப்போ மிதி வைக்கலாம். ஓகே. எல்லா நாய்கள் வந்து ஒரே மிதி தான் மிதிக்கும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் காட்டாது. சரிங்கண்ணா. அதுலேயும் கரு பிடிக்கும், கட்டாயம் பிடிக்கும். ஒரு சேஃப்டிக்காண்டி தான் நம்ம அடுத்து 13வது நாள் ஒரு மிதி வைக்கிறோம். ஓகே ஓகே. நம்மகிட்டே நாய் இருக்குதுன்னா இன்னும் ரொம்ப சேஃப்டியாக வேணும் அப்படின்னா 3 மிதி வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்கண்ணா. வெளியே கொண்டு போய் மேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் 2 மிதி, நான் 2 மிதி வச்சு தரேன். சரிங்கண்ணா. சரி. ஓகேங்கண்ணா. வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா டாக்ஸ் இங்கே விட்டுட்டே போகிறாங்க. ஓகேங்கண்ணா. ட்ரீட் பண்ணிக்குவோம். ஓகேங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. கடி நாயை மட்டும் இல்லாமல் இருக்கணும். எனக்கு குழந்தைங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. நான் இருக்க மாட்டேன் மேக்ஸிமம், நான் வெளியே போய் சுற்றிட்டு இருப்பேன். சரிங்கண்ணா. குழந்தைங்க தான் பார்ப்பாங்க. சரி சரி. அதனால் அதை வாக்கிங் எடுக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ சிரமப்பட்டுறக்கூடாது. சரிங்கண்ணா. நாய் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்கண்ணா. இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா வந்துட்டு 16வது நாள் வந்துட்டு மேட் பண்ணிட்டு திருப்பி 13வது நாள் சரிங்க. காலையிலையோ இல்லை சாயந்தரமோ சரிங்கண்ணா. மேட் பண்ணி கொடுத்துருவேன் நான். சரிங்கண்ணா. இப்போ பப்பீஸ்க்கு இது பார்வோ வைரஸ் எல்லாம் வருதுங்களா, அது எப்படிங்கண்ணா? அது பார்வோங்கிறது ஏர்போன் டிசீஸ், காற்றுனால பரவக்கூடிய வியாதி. சரிங்கண்ணா. கட்டாயமாக எல்லா இடத்துலையுமே நம்மளை சுற்றி இப்பயுமே பார்வோ இருக்குது. சரிங்கண்ணா. 7-in-1 போடுங்கங்கிறது சரிங்கண்ணா. நாய்களுக்கு. பப்பி டிபி போடுங்க, அதுக்கப்புறம் 7-in-1 போடுங்க. அது சரிங்கண்ணா. இருந்தாலும் பப்பீஸை வந்து ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். ஓகேங்கண்ணா. ட்ரிப்பு போடணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ஓகேங்கண்ணா. பப்பிக்கு கொடுத்தோம்னா ஒரு 1 வீக்கில் பப்பியை ரீட்டைன் பண்ணிடலாம், நம்ம ஓகேங்கண்ணா. காப்பாற்றிடலாம். ஓகேங்கண்ணா. இல்லைன்னா பப்பியை காப்பாற்ற முடியாது. ஓகேண்ணா. நீங்கள் பார்வோ அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா பப்பி வந்து டல் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஓகே. சாப்பிடாது, ஓகே அப்படியே ஓகே. இருக்கும். 3வது நாள்ல இருந்து லைட்டாக பிளட்டு போக ஆரம்பிக்கும், பீச்சு அடிக்கும், சரிங்கண்ணா. பிளட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாகவே பொதுவாகவே பாருங்கள், நாய்களை நீங்கள் அவுத்து விட்டாலுமே சமயத்தில் பின்னாடி போய் அது மோஷன் எப்படி போகுதுன்னு செக் பண்ணுங்கள். சரிங்கண்ணா. அதுலேயே தெரியும். ஏன்னா நாய்களுக்கு வியாதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அதோட மோஷனை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்கண்ணா. ஏன்னா சில சமயம் வயிறு சரியில்லாமல் இருக்குது, பிளட்டு வருது, பெரிய நாய்களுக்கே சரிங்கண்ணா. வருது அப்படின்னா நீங்கள் ஒரு தயிர் ஒரு 2-3 டைம் கொடுத்தீங்கன்னாவே ரெடி ஆகிக்கும். சரிங்கண்ணா. நார்மலான இன்ஃபெக்ஷனாக இருக்கும், இல்லை ஏதாவது வயிற்றுல புண்ணு இருக்குது அப்படின்னா அது ரெடி ஆகிக்கும். சரிங்கண்ணா. இல்லை அதையும் மீறி ரெகுலராக போக ஆரம்பிச்சுன்னா டாக்டர்கிட்ட காட்டுறது தாங்க பெஸ்ட்டு. ஓகேங்கண்ணா. எதுவுமே வெயிட் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. சரிங்க. டாக்டர்கிட்ட காட்டுங்க. நம்மளே கை வைத்தியம் பார்க்குறதுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறது பெஸ்ட்டு. சரிங்கண்ணா. யூஸ்வலாக டிக்ஸுக்கு நிறைய இருக்குது சொல்லலாம். சரி. இது போடலாம், ஃபிப்ரோனில் போடலாம். சரி சரி. ஃபிப்ரோனில் போட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். சரிங்கண்ணா. வாரத்துக்கு கட்டாயம் ஒரு வாரத்தில் வந்துடும் ரிட்டர்ன் டிக்ஸு. சரிங்க. அது வேண்டாம் அப்படின்னா இது பிராவக்டோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்கண்ணா. அது 2000 ரூபாய் சில்லற வரும். சரி அது சரி. போட்டிங்கன்னா ஒரு 6 மாதங்கிறாங்க, 4 மாதம் வரைக்கும் தாங்கும். சரிங்கண்ணா. இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா வேப்பந்தலையும் இதையும் தேங்காய் எண்ணெய் சரி சரி. இதை அரைச்சி மஞ்சள் 3 சேர்த்து அரைச்சி சரிங்க. போட்டு போட்டு விட்டோம்னா ஸ்கின் கோட்டும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். சரிங்கண்ணா. சரி. டிக்ஸும் வராது. அது ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை போடும்போது குளிக்க வைக்கும்போது போட்டு விட்டு சரிங்க. குளிக்க வச்சுக்கலாம். ஷாம்பு உப்பு போடணுங்கிற அவசியம் கூட இருக்காது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம், அது உங்களுக்கு வந்து ஸ்கின் ஷைனிங்காக ஆகிக்கும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இதுதான் நேச்சுரல்னா, இதுதான் நேச்சுரல். இல்லாட்டி எல்லாம் கெமிக்கல் தான். ஓகே ஓகே. இது அடுத்து பப்பீஸ் பார்த்தீங்கன்னா கால் வளையிறதுல பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன? கால் வளையிற பிரச்சனைகள் வந்து பார்த்தோம்னா அது மண் தரையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சரிங்கண்ணா. அதோட நம்ம வந்து பார்க்கணுங்க. இது கரெக்டாக வந்து சப்ளிமெண்ட்ஸு நம்ம நாட்டு நாய்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோமே தவிர்த்து. சரிங்கண்ணா. ஏன்னா நம்மளுமே 6 அடி 7 அடி உயரத்துலேருந்து அப்படியே குறுகி வந்துட்டோம். சரிங்கண்ணா. அதே மாதிரி தான் நாய்களும்.
நம்ம அந்த ஆரோக்கியமான உணவு கொடுக்கும்போது அந்த பிரச்சனை வர்றது இல்லைங்க. சரிங்கண்ணா. கால் வளைவு இதெல்லாம் நாங்கள்லாம் சப்ளிமெண்ட் கொடுப்போங்க. நம்ம நிப்பாட்டுற பப்பியோ ஏதோ நம்மகிட்ட பப்பி வச்சிருந்து கொடுக்குறோம் அப்படின்னாலுமே சப்ளிமெண்ட் கால்சியம் சிறப்பு கொடுப்போம், சரிங்கண்ணா. அயன் டானிக் கொடுப்போம், ஓகே இதெல்லாம் கொடுப்போம் நாங்கள். ஓகேண்ணா. பப்பி வாரத்துக்கு ஒரு 30 40 60 நாள் வரைக்குமே பார்த்தா 15 நாளைக்கு ஒரு தடவை டிவார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்கண்ணா. வச்சு. ஓகே 15 நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் டிவார்ம் பண்ணணும். இப்போ குட்டியாக இருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வாரம் வாரம் டிவார்ம் பண்ணணும். சரிங்க. கரெக்டாக பண்ணிட்டு வரணும் நம்ம. ஓகே ஓகேண்ணா. நம்மளோட மிஸ்டேக்னால தான் அதுக்கு வந்து காலே வளையுதே தவிர்த்து நாயோட குறையெல்லாம் கிடையாதுங்க. சரிங்கண்ணா. நாய்களுக்கு பார்த்தா தலை பொடி தலையும் வரும், பருவட்டு தலையும் வரும். அது ஒவ்வொருட நேச்சருங்க. சரிங்கண்ணா. அது ஒட்டை குறுக்கு இருக்குது, ரெட்டை குறுக்கு இருக்குது, 1.5 ஃபுட்லேயும் நாய் வரும். சரிங்க. 32 இன்ச்சு மேக்ஸிமம் 32 இன்ச்சு வரைக்கும் வருது நம்மளோட கன்னி சிப்பி பாறையில். ஓகேங்கண்ணா. இது உயரம் மட்டுமே ஒரு முக்கியமான இது இல்லைங்க. சரிங்க. ஆனால் எந்த அளவுக்கு திருத்தமாக இருக்கணும்னு பார்க்கணும். சரிங்க. சில பேருக்கு பொடித்தலை பிடிக்கும், சில பேருக்கு பருந்தலையாக வேணும், நல்லா வாட்டை சட்டமட்டை வேணும் அப்படிங்கிற நாய்களும் இருக்குது. சரிங்க. இதில் இது பார்த்தீங்க, இதுலேயே செம்மர இது வட்ட செம்மர நாய்கள்லாம் இருக்குது. சரிங்கண்ணா. ஏன்னா அது எருப்புலாட்டுமோ சரி. வட்ட செம்மர கருமறையெல்லாம் வர்ற நாய்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ரேரு. செம்மரை உழுகிற நாய்கள், வட்ட செம்மரை உழுகிற நாய்கள்லாம் கொஞ்சம் ரேரு. சரிங்க. அதுவும் நல்லா கடுமையாக இருக்கும். வேட்டை கீட்டைக்கெல்லாம் செம்மர நாய்கள் வந்து நல்லா கடுமையாக இருக்கும். சரிங்க. புரியாத நாய்களும் கூட அது. ஓகே ஓகேங்கண்ணா.